Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு next sleeve design ஒன்று காட்டுறேன். இந்த sleeve வந்து குர்த்தி, கமீஸ், சுடிதார், பிளவுஸில் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த sleeve வந்து elbow sleeve. இது மெயின் ஃபேப்ரிக்கோட sleeve. இதோட லென்த் வந்து 8.5 inches. இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கலரில் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். இதோட லென்த் வந்து 5 inches. வித்து எவ்வளோ வேணும்னா ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வித்து வந்து எடுத்துக்கணும். ஸ்லீவ் ரவுண்டோட வித்து வந்து எடுத்துக்கணும். கான்ட்ராஸ்ட் துணியில் வந்து சென்டர் மார்க் பண்ணணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ரவுண்டு அதோட சென்டரையும் ரெண்டு சென்டரையும் ஒன்றா வச்சு இப்படி வைக்கணும். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் போடணும். தையல் போட்டுட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து இப்படி ரோல் பண்ணணும். இப்படி ரோல் பண்ணி அடியில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி மடிச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். இந்த கேப்பில் வந்து அந்த சுற்றி இருக்க துணியை வந்து வெளியில் எடுக்கணும். இதை வந்து அயன் பண்ணணும். அயன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடணும். அயன் பண்ணிவிட்டு காட்டுறேன். அயன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடணும். எல்போ ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. ராங் சைடும் வந்து கன்சீல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் ஒன்று காட்டுறேன். நெக்ஸ்ட் டிசைனுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து லைனிங் இல்லாமல் 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, அதே இதில் வந்து சின்னதாக ஒரு டிசைன் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் வித்தும் 2 இன்ச்சஸ் லென்த்து வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கேற்ற மாதிரி வந்து துணி வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு 2 இன்ச்சஸும் இந்த சைடும் ஒரு 2 இன்ச்சஸும் கேப் விட்டுட்டு இந்த துணியை வந்து மடித்து வைக்கணும். இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி முக்கோணமாக மடித்து வைக்கணும். இந்த 2 இன்ச்சஸ் தாண்டி இதை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ண டைரெக்ஷன் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து இருக்கணும். இந்த 1/2 இன்ச் மேலேயே தையல் போடணும். பாதி அளவுக்கு தச்சுட்டு செகண்ட் பீஸ் வந்து இப்படி வைக்கணும். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டுக்கு மேலே செகண்ட் வந்து இப்படி வைக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த 1/2 இன்ச் மேலே இந்த பீசஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த பக்கம் 2 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணால் போதும். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பீஸை வந்து ஸ்லீவோட நல்ல பக்கத்தில் இப்படி திருப்பி போடணும். லைனிங் துணியில் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இதை வந்து இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த ஸ்டிச் பக்கத்துலேயே வந்து திருப்பி ஒரு ஸ்டிச் போடணும். இந்த க்ரீன் கலர் துணியை வந்து
இப்படி திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடணும். இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை வந்து ராங் சைடு டர்ன் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போடணும். ராங் சைடில் டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் போடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி பேக் சைடில் வந்து திருப்பி மெயின் ஃபேப்ரிக்கோட சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். ராங் சைடில் வந்து டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். லைனிங்கில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் மடித்து தைக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல வந்து ஹெம்மிங் கூட பண்ணலாம், நம்மளோட ஆப்ஷன் தான். இது வந்து நல்ல பக்கம், இது வந்து ராங் சைடு. 2 டிசைனர் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.